ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. இதில் டெஸ்ட்டு 13 வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 14க்கு என்ன டாப்பிக்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெஸ்ட்டு 14 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு, அதாவது கெமிஸ்ட்ரியில். அதில் இன்ட்ரடக்ஷன் டாப்பிக்கும் லிமிட் டெஸ்ட்டும் பார்த்துருப்போம். இந்த டெஸ்ட்டு 14க்கு பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ், மார்க்கெட் ப்ரிப்ரேஷன், ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப். இந்த டாபிக் எல்லாத்துக்கும் இனிமேல் ஃபாலோ அப் ஆகும். அதாவது இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது கீழே இதுக்கு முன்னாடி ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறதுல இந்த இன்ஆர்கானிக்கும் வந்துடும், மெடிசனல் கெமிஸ்ட்ரி உள்ளேயே அடிஷ்னலாக வந்துடும். ஸோ இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீமாட்டெனிக்ஸ். ஸோ ஹீமாட்டெனிக்ஸ் அப்படின்னா இந்த ட்ரக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய இரத்த செல்கள், அதாவது இந்த ஆர்பிசி இதோட கவுண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ட்ரக்ஸ் தான் இது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அயன் ஃபார்முலேஷன்ஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் ஃபியூமரேட், இந்த ஃபெரஸ் ஃபெரிக் அப்படின்னு வந்தாலே அது அயன் ஃபார்முலேஷன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கார்போனில் அயன். இந்த மாதிரி எல்லாமே இது அயன் ஃபார்முலேஷன்ஸ் தான். ஸோ அந்த அயன் ஃபார்முலேஷன்ஸில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. ஃபெரஸ் சல்ஃபேட்டு, ஃபியூமரேட்டு, அம்மோனியம் சிட்ரேட்டு, அஸ்கார்பேட்டு, இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அயன் சப்ளிமெண்ட்டுன்னு எடுத்தாங்கன்னா அதில் ஒரு சில அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏற்படும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிசபிள் அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ட்ரக்குக்கு ஏதாவது ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபார்மகாலஜி ரிலேட்டட் தான், பட் இருந்தாலும் இதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அயன் சப்ளிமெண்ட்டில் எந்த ட்ரக் ரொம்ப சேஃபான ட்ரக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அயன் சப்ளிமெண்ட்டில் ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு பர்டிகுலராக ஒரு சினோனிம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா க்ரீன் விட்ரையால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த க்ரீன் விட்ரையால் இல்லாமல் கூட ப்ளூ விட்ரையால், எல்லோ விட்ரையால், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன சால்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ க்ரீன் விட்ரையோல் அப்படிங்கிறது ஃபெரஸ் சல்ஃபேட். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஆர்கானிக் ஃபார்முலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முலேஷனுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அதாவது சினோனிம் இருக்கும். இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு இப்போ ஒரு பேர் பார்த்தோம். இதே மாதிரி ரோஷல் சால்ட்டு இல்லை எப்சம் சால்ட்டு, வேறு நிறைய பெயர்கள் இருக்குது, அதாவது நிறைய சினோனிம்ஸ் இருக்குது. சோப் ஸ்டோன், அப்புறம் மேகல்ட்ரேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட சினோனிம்ஸ் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்மளால் பார்க்க முடியும். அது எல்லாமே எந்த காம்போனண்ட்டை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹீமாட்டெனிக்ஸ் மட்டும் இல்லாமல் மீதி வரக்கூடிய டாபிக்ஸில் இந்த மாதிரி பெயர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சினோனிம் இல்லை மார்க்கெட் ப்ரிப்ரேஷன். இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட்டோட மார்க்கெட் ப்ரிப்ரேஷன் பேர் என்ன, இதே மாதிரி ஃபெரஸ் அஸ்கார்பேட்டோடது என்ன வரும், கார்போனில் அயனோட ஃபேமஸான பிராண்ட் நேம் என்ன வரும், இல்லை மார்க்கெட் ப்ரிப்ரேஷன் என்ன வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ், யூசஸ். ஸோ இப்போ இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு யூஸு என்ன இருக்குது, அதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் ஸ்பெஷலாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹீமாட்டெனிக்ஸ் டாப்பிக்கில் வரக்கூடிய எல்லா காம்போனண்ட்டோட மார்க்கெட் ப்ரிப்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்காது, பட் இன்கேஸ் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சினோனிம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் அதோட யூசஸ். ஸோ இதோட யூஸ் எல்லாமே சேம் தான். ஹீமாட்டெனிக்ஸ்னாலே நான் சொன்ன அந்த ஒரு யூஸ் மட்டும்தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஜிஐ ஏஜென்ட்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஏஜென்ட்ஸ், அதாவது நம்ம ஜிஐ ட்ராக்ல ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸு தான் இனிமேல் வரப்போகுது. அதாவது சால்ட்ஸ், இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆன்டாசிட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அப்புறம் அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு டாபிக் இருக்குது. தென் அது இல்லாமல் அட்சார்பன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, ப்ரொடெக்டிவ்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, தென் கத்தார்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த ஜிஐ ஏஜென்ட்ஸில் 5 டாபிக் நம்ம படிக்கணும். இப்போ இந்த 5 டாபிக்ஸ் பற்றி படிக்கும்போதும் அதுக்கு கீழே வரக்கூடிய சப்ஸ்டன்சஸை பற்றி மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கத்தார்டிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் மெக்னீஷியம் சல்ஃபேட்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதே மாதிரி ஆன்டாசிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் சோடியம் பைகார்பனேட்னு ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்குது. இது இல்லாமல் கூட அடிஷ்னலாக அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல்லு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, மேகல்ட்ரேட்டு இதெல்லாம் இருக்குங்கிறத அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்டாசிடுக்கு என்னென்ன இருக்குது,
தென் அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்குது. இந்த அசிடிஃபைங் ஏஜென்ட் அப்படின்னா இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அசிடிட்டி வந்து அதிகமாகும். அதுதான் அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் அட்சார்பன்ஸ், ப்ரொடெக்டிவ்ஸ், இதுவும் இதே மாதிரி தான். அட்சார்பன்ஸுக்கு கீழே என்னென்னலாம் வருது, தென் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் கீழே என்னென்னலாம் வருது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கு கீழே என்னென்ன காம்போனண்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கத்தார்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கத்தார்டிக்ஸுக்கு அந்த பெயர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சினோனிம்ஸ் இருக்குது. அந்த சினோனிம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கத்தார்டிக்னா அதுக்கான மீனிங் என்ன. இப்போது ப்ரொடெக்டிவ்ஸ் அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்கின் மேலே அதை அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதனால் அதை ப்ரொடெக்டிவ்னு சொல்கிறோம். இதே மாதிரி அசிடிஃபைங் ஏஜென்ட்னா அதை எடுத்துக்கிட்டால் அசிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் அது அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸ். ஆன்டாசிட் அப்படின்னா அது வந்து ஆசிட் செக்ரேஷனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. இப்படி எப்படி நமக்கு தெரியுதோ இதே மாதிரி அப்சார்பன்ஸ்னால் என்னென்னு தெரியணும், கத்தார்டிக்ஸ்னால் என்னென்னு தெரியணும். கத்தார்டிக்ஸ் அப்படின்னா வந்து கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ண கொடுக்குற ட்ரக்ஸ், இல்லை டீஃபிகேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா லாக்ஸாட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஏஜென்ட்டும் என்ன பண்ணுதுங்கிறது தெரியணும். அதுக்கு கீழே வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் ஆன்டாசிட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும் மெயினாக. ஒன்று வந்து சிஸ்டமிக் ஆன்டாசிட், இன்னொன்று நான் சிஸ்டமிக் ஆன்டாசிட். ஸோ சிஸ்டமிக்கில் வந்து ஒரே ஒரு ஆன்டாசிட் தான் இருக்கும், சோடியம் பைகார்பனேட்டு. மீதி எல்லாமே வந்து நான் சிஸ்டமிக் ஆன்டாசிட்ஸில் வரும். அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சிஸ்டமிக்னா என்ன, நான் சிஸ்டமிக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காமனான ஒரு ஆன்டாசிட் இருக்குது, அது பேர் ஜெலிசில்னு சொல்லுவாங்க. அந்த ஜெலிசிலில் என்ன காம்போனண்ட் இருக்குது, அதாவது உள்ளே வந்து என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் மேகல் ரேட்டுங்கிறதும் ஒரு ரொம்ப காமனான ஒரு ஆன்டாசிட். ஸோ இதுலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தென் இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா, இந்த மாதிரி சினோனிம்ஸ்லாம் வந்து எதை குறிப்பிடுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பர்டிகுலராக ஏதாவது ஒரு காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஜெல் இஸ் யூஸ்ட் as, இல்லை அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஜெல்லுங்கிறது என்ன, இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது என்ன, இல்லை டாக் அப்படிங்கிறது என்ன, இதே மாதிரி எல்லா காம்போனண்ட்டுக்கும் அது என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ப்ரிப்ரேஷன் கொண்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை எதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டொமக்கில் வந்து ஆசிட் செக்ரேஷன் இல்லை, சரியான அளவு இல்லை அப்படின்னா அந்த டைமில் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அது சரியான அளவு இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஏக்ளோர்ஹைட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்ம் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் திஸ் டாபிக். அப்புறம் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து லிட்மஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, அதில் வந்து என்ன கலர் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தெரியணும். அப்புறம் மில்க் ஆஃப் மேக்னீஷியான்னு ஒன்று இருக்குது, அது வந்து எந்த காம்பவுண்ட் குறிக்குது அதாவது அதுக்குள்ளார என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டாக்குங்கிறது என்ன, அந்த டாக்கில் வந்து என்னென்ன காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெமிக்கலி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னட்டாக இருக்கும், அது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த சினோனிம்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். லைக் இந்த எப்சம் சால்ட்னா என்ன, ரோஷல் சால்ட்னா என்ன, ப்ரிசிபிடேட்டட் சாக்குன்னு எதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. காஸ்டிக் சோடா, குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, குளோரினேட்டட் லைமு, தென் ஃபிலாசபர்ஸ் உல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃப்ரெஞ்சு ஸ்டோன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சினோனிம்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நோட் பண்ணி அது எல்லாமே எந்த காம்பவுண்டை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாலே போதும், இந்த டாபிக் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமேட்டனிக்ஸ் டாப்பிக்கில் அயன் ஃபார்முலேஷன் பற்றி தான் ஃபுல்லாகவே படிக்கிறீங்க. ஸோ அதை நல்ல தரவாக அதுக்குள்ளார என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வருதுங்கிறத நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் கண்டிஷன் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா, இல்லை அந்த அயன் ஃபார்முலேஷனில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதில் சேஃபஸ்ட் ஃபார்முலேஷன் எது. இதே மாதிரி இந்த ஜிஐ ஏஜென்ட்ஸில் போனீங்கன்னா ஆன்டாசிட், அசிடிஃபையர்ஸ், தென் அட்சார்பன்ஸ், ப்ரொடெக்டிவ், கத்தார்டிக்ஸ், இது எல்லாத்துக்கும் மீனிங், அதுக்கு கீழே வரக்கூடிய காம்போனண்ட் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஃபார்முலேஷன் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெலிசிலுங்கிறது ஒரு மார்க்கெட் ப்ரிப்ரேஷன் தான், மேகல் ரேட்டுங்கிறது ஒரு மார்க்கெட் ப்ரிப்ரேஷன் தான், ஆனால் அதுக்குள்ளார ஒரு காம்போனண்ட் இருக்குது, அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அதோட யூஸ், ப்ரைமரியாக வந்து அட்சார்பன்ட்னா ஓகே இதில் ஒரு காம்போனண்ட் இருக்குது,
அப்புறம் டாக்குங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட், மெக்னீசியம் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு கத்தாட்டிக் ஏஜென்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டும் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா போதும். வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா போதும், டெஸ்ட் 14 நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து டுமாரோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். I will meet you in the next video. Until then, bye from Vasant Murugesan.